நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நாம் இன்று இருக்கும் வேத அறிவு எபேசியர் 4:26 சொல்லியிருக்கிற, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது என்று சொல்லியிருக்கிற வாக்கியத்தை, அதன் மெய்ப்பொருளை வேதத்தின் தொகையில் அறிய இருக்கிறோம். அதாவது இங்கு கோபப்படுபவரை சரியானவர் என்றோ அல்லது கோபப்படுவது சரியானது என்றோ, அப்படியே கோபம் வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் பாவம் மட்டும் அந்த கோபத்தில் செய்ய வேண்டாம் என்றோ சொல்லவில்லை. மாறாக, நீங்கள் உங்கள் நியாயமுள்ள கோபத்தை வெளிப்படுத்த தாமதமாக இருந்தால் அது ஆவிக்குரியதாக இருக்கும் என்றும், அப்படியே அந்த கோபம் மாம்சத்துக்குரியதாக மாறி உங்கள் நீதியின் சூரியன் தன் ஒளியை வீசாதபடிக்கு போகும் முன்னே அதன் எரிச்சல் தனிய கடவது என்றே சொல்கிறது. மற்றபடி வானத்தில் இருக்கும் சூரியனின் ஒளி மறையும் சாயங்காலம் வரை கோபத்தை வைத்து கொண்டு இருந்தாலும் இரவு தொடங்கும் முன்னே அந்த எரிச்சலை விட்டுவிடுங்கள். ஏனென்றால் அந்த கோபத்தை இரவின் அறிவுக்குள் எடுத்து செல்லும் போது அது பிசாசுக்கு இடம் கொடுத்து விடும் என்று சொல்லவில்லை. மாறாக, உங்கள் ஆவிக்குரிய கோபம் உங்களை மாம்சத்திற்குரியதாக மாற்றி உங்களுக்குள் ஆவிக்குரிய இருள் வந்து அது இருளின் கிரியைகளை நடப்பிக்கும் பாத்திரமாக உங்களை அது மாற்றாதபடிக்கு அப்படி சொல்லி இருக்கிறது. ஆகவேதான் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று அடுத்த வாக்கியத்தில் சொல்லி இருக்கிறது. நாம் பகல் முழுவதும் கோபத்தின் எரிச்சலில் இருந்தால் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டோமா? அப்படி அல்ல. ஆவிக்குரிய பகலில் உண்டான நீதியின் கோபம் மாம்சத்திற்குரிய அநீதியின் செயலாக மாறி நம்மை இருளுக்கு உரியவர்களாக மாற்றிவிடக்கூடாது என்பதற்காகவே அப்படி சொல்லி இருக்கிறது. மற்றபடி நியாயமில்லாமல் கோபித்து கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் அல்லது ஆவிக்குரிய மரணத்திற்கு ஏதுவாக இருக்கிறான் என்று சொல்லி இருக்கிறது. கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடன் கூட இருப்பதாக. ஆமேன்.